அந்த ப்ரொடியூசர் லைனில் வந்தாங்க. என்னங்க 1000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னீங்க, கொடுக்கலையே, எப்படி? ஆமாங்க, நான் மறந்துட்டேன், நீங்கள் முன்படுங்க, நீங்கள் நாளைக்கு ஷூட்டிங் நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் மேக்கப் போடுறதுக்கு முன்னால் நான் 1000 ரூபா கொடுக்குறேன். டக்குன்னு சொல்லி ஒயிட் அம்பாசிடரில் கார் ஃபாஸ்ட்டாக வந்து நின்னது. டோர் திறந்து அந்த ப்ரொடியூசர் கீழே இறங்கினாங்க. கீழே இறங்கிட்டு எடுத்த உடனே, என்னடா நீ என்ன பெரிய 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 ஆர்டிஸ்டா, பெரிய ஹீரோவா, இப்போ தான் வந்திருக்கேன், 4-5 படம் பண்ணியிருக்கேன், என்ன படம் கொடுக்கல, மேக்கப் போட மாட்டியா? உங்களெல்லாம் எத்தனை பேர் பார்த்துருக்கேன்டா, ரோட்ல அலைய ஒன்றும் கிடையாது, போடா. நான் வந்து என்னங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, அதனால நிற்கிறேன் சொன்னா, வீட்டுக்கு போ, கேரக்டர் என்ன தப்பு பண்ண, இவ்வளோ அவமானப்படுத்தாருன்னு சொல்லிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோல இருந்து அப்படியே நடந்து வர்ற என் மைண்டில் எல்லாம் என்ன ஓடுதுன்னா, இதே கோடம்பாக்கம் ரோட்ல ஃபாரின் வண்டி எடுத்துக்கிட்டு அந்த கார்ல வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்து இதே ஏவிஎம் ஸ்டூடியோல அதே ஃப்ளோர்ல வந்து போகலன்னு சொன்னா, நான் ரஜினிகாந்த் இல்லை. ரெண்டரை வருஷத்துல வந்து ஏவிஎம் செட்டியாரிகள் சிறந்த இட்டாலியன் ஃபியட் வண்டி 4.25 லட்சத்துக்கு வாங்கினேன். டிரைவர் இல்லை, இந்தியன் டிரைவர் வேண்டாம், ஃபாரின் காருன்னா ஃபாரின் டிரைவர் தான் வேணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் ஒரு 8 o'clock 8:30 ராபின்சன் ரிப்போர்ட்டிங் சார் அப்படின்னு சொல்லி, ஓகே கமான் அப்படின்னு கார் கிட்டே போய், எஸ் சார், வேற ஷூட்டிங் சார், ஃப்ரண்ட் சீட் ஆர் பேக் சீட் சார், பேக் சீட், எஸ் சார் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் தொப்பி கழுவிட்டு, தொப்பி அப்படியே கழட்டி பாதி பெண்டாய் டோர் திறந்து, ப்ளீஸ் சார், எஸ் அப்படி உட்காந்து விடுறா வண்டியா. அதே ஃப்ளோர் அந்த ப்ரொடியூசர் வண்டி எங்கே எங்கே அம்பாசிடர் நிற்க வந்து அதே அங்கேயே அந்த வண்டி நிற்க வச்சு கீழே இறங்கி 555 சிகரெட் ஒரு வெற்றி அடையணும்னு சொன்னா நேரம், காலம், சந்தர்ப்பம், சூழ்நிலை, அந்த நேரத்தில் உங்க கூட இருக்கிற மனிதர்கள் அவங்க எப்படி நிற்பாங்க, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு வெற்றி அடைய முடியும். ஒரு பெரிய மிக வெற்றியை வந்து ஒருத்தர் அடைய முடியும். எதுவுமே ஆகட்டும்.